Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் கோவிலில் கொடுக்கப்படுகின்ற அர்ச்சனை தேங்காயை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற செய்தியை பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம பெயரில் அல்லது கடவுள் பெயரில் அர்ச்சனை செய்வதற்காக அங்கே விற்கப்படுகின்ற அர்ச்சனை தட்டு வாங்கிக்கிட்டு போகிறது வழக்கம். அதை கொண்டு போயிட்டு அர்ச்சனை செய்யக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுப்போம். அவர் தேங்காயை உடைத்து அர்ச்சனை செய்த பின்னாடி அதை நமக்கு பிரசாதமாக திருப்பி கொடுப்பார். அர்ச்சனை தட்டை கொடுப்பார். அந்த அர்ச்சனை தட்டில் தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூ, சூடம், ஊதுவத்தி இதெல்லாம் இருக்கும். சில அர்ச்சனை தட்டில் பார்த்திங்கன்னா பாதி பொருள் இருக்கும். அதில் கட்டாயம் பார்த்திங்கன்னா தேங்காய் இடம்பெறும். அந்த தேங்காயை உடைத்து கடவுளுக்கு சமர்ப்பித்து விட்டு அதை திரும்ப நமக்கு குருக்கள் கொடுப்பாரு. அப்படி பெற்றுக்கொண்ட தேங்காயை நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்வியை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சிலர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. குறிப்பிட்ட காலத்தில் என்னால் பதிவு கொடுக்க முடியல. இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கும் மேலாகுது. அந்த நேரத்தில் கொடுக்க முடியலன்னா கூட நீங்கள் கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்குமே நான் பதிவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரி, இந்த தேங்காயை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறீங்கல்ல. நம்ம கோவிலில் பிரசாதமாக பெற்றுக்கொண்ட தேங்காயை சிலர் அங்கேயே உடைச்சி சாப்பிடுவது வழக்கம். சின்ன வயசில் நாங்களும் சாப்பிட்ருக்கோம். அதாவது கோவில் மிகப்பெரிய பிரகாரமாக இருந்தால் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த தேங்காயை உடைச்சி சின்ன சின்ன துண்டுகளாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கண்களில் ஒத்திக்கிட்டு சாப்பிட்ருவோம். அப்படி கொடுக்கலன்னா கூட கோவிலுக்கு போகிற கும்பலில் யாராவது சொல்லுவாங்க, அந்த தேங்காயும் பழமும் இப்படி கொடுங்க, பசிக்குது ரொம்ப, இல்லை அது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த இடத்துலையே சாப்பிட்டு வர்றது வழக்கமாக நிறைய பேர் வச்சுருக்காங்க. அப்படி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா தேங்காயை உடைக்க முடியாமல் தரையில் தட்டி உடைச்சி அங்கே அசுத்தத்தை ஏற்படுத்தி விடுவோம். பொதுவாகவே கோயிலுக்கு போகும் பொழுது நாம் அசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஒன்று, அசுத்தமாக இருந்தால் கூட நம்ம கண்ணில் பட்டுச்சு, ஒரு வாழைப்பழம் தோல் கிடக்குது, இல்லை ஏதாவது ஒரு கற்பூரத்தை பிரித்து அந்த கவர் போட்டிருக்காங்க கீழே, இல்லை தீக்குச்சியே கடந்தா கூட அதை எடுத்து அப்புறப்படுத்தினோன்னா ரொம்பவே புண்ணியம். கோவில் உழவார பணிகளில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அம்சமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த கோவில் உழவார பணிகள் நாம் செய்யும் பொழுது நம்முடைய சின்ன சின்ன பாவங்கள் கூட கழிக்கப்படும். சின்ன சின்ன புண்ணியங்கள் நமக்கு சேர்க்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா. நமக்கு வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு ப்ளஸ்ஸை சேர்த்துக்கிட்டே வரணும். என்ன செய்தால் நமக்கு புண்ணியம், எது செய்தால் நமக்கு பாவங்கள் தொலையும் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் இது போன்ற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது நாம் செய்த கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சுக்கிட்டே வரும். அது நம்மோடையே போயிடும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த பாரத்தை சுமந்து அப்படியே தலைமையில வச்சுக்கிட்டு போகக்கூடாது. சரி, அப்படி கோயிலில் தேங்காய் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஓரத்தில் அமர்ந்து, அதாவது கோவிலுக்கு உள்ளர அமர்ந்து சாப்பிடக்கூடாது. சில கோவில்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருவறை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கருவறையை சுற்றி நிறைய சிலைகள், நவக்கிரகங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கு பின்னாடி வெளியில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கூடமாகவே இருக்கும், மைதானம் போல் இருக்கும், இல்லாட்டி பெரிய இடமாக இருக்கும். அந்த கோவிலுக்கு வெளியே வந்தால் அந்த கோவிலை ஒட்டிய இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம். கோவில் அந்த பகவான் இருக்கின்ற இடத்துல எதுவுமே சாப்பிடக்கூடாது. இதில் தெளிவாக இருங்க. அந்த கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள், மற்ற எந்த சுவாமி சிலைகள்,
இருக்கின்ற இடத்துலையும் நம்ம சாப்பிடக்கூடாது. அதற்கு பிறகு கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் இடம் விட்டுருப்பாங்க, அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம், தவறு கிடையாது. ஏன்னா நிறைய கோயில்களில் சிலர் அன்னதானம் செய்கிறேன், இந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அப்படின்னு வேண்டி அங்கே கொண்டு வந்து வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ இல்லை புளி சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை அங்கே அமர்ந்து சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு உத்தரவு கிடையாது. கோவிலில் தரப்படுகின்ற பிரசாதத்தை அசுத்தம் செய்யாமல் ஒரு ஓரமாக அமர்ந்து சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டதெல்லாம் அப்புறப்படுத்திடணும். அதே போலத்தான் கோவிலில் அர்ச்சித்த தேங்காயை நாம் அசுத்தம் செய்யாமல் சாப்பிடலாம், தவறு கிடையாது. சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இப்படி அர்ச்சனை செய்து தந்த பிரசாத தேங்காயை நாம் சமையலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு. தாராளமாக பயன்படுத்தலாம். எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? தேங்காய் சாதம் செஞ்சுக்கலாம், தேங்காய் பால் எடுத்து இடியாப்பத்து கூட தொட்டு சாப்பிடலாம், சொதி செஞ்சுக்கலாம், குழம்புக்கு பயன்படுத்தலாம், புட்டுக்கு பயன்படுத்தலாம், தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம். தேங்காயை வைத்து என்னென்ன சமைத்து கொள்ளலாமோ அப்படி சமைத்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இதில் ஒன்றே மட்டும் தவிர்க்க வேண்டும். நம்ம சமைத்த பின்னாடி தினமுமே சுவாமிக்கு நைவேத்தியம் வைப்போம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இந்த சமையலில் ஏற்கனவே சுவாமிக்கு படைத்த தேங்காயை பிரசாதமாக பெற்றுக்கொண்ட பின்னாடி அதை சமைத்து தெரிந்தும் தெரியாமலும் சுவாமிக்கு நைவேத்தியமாக திரும்பவும் வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு முறை சுவாமிக்கு படைத்ததை திரும்ப சுவாமிக்கு படைக்கக்கூடாது. அப்படி படைத்தோம்னா கூட அதனால் எந்த புண்ணியமும் கிடையாது. அதனால் இந்த தேங்காயை பயன்படுத்திட்டு வீட்டில் தேங்காய் சாதம் செஞ்சிட்டோம், இல்லை அந்த தேங்காயை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பதார்த்தம் செஞ்சிடுறோம், உணவை சமைத்து விடுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம்? பொதுவாகவே எல்லாரும் என்ன பண்ணுறது, சமைச்சிட்டோன்னா முதலாக கொண்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கிறது வழக்கம். மறந்து போய் என்ன பண்ணுவோம்? இந்த கோவிலில் அர்ச்சனை செய்து தந்த பிரசாதத்தை, தேங்காய் பிரசாதத்தை பயன்படுத்திட்டு இங்கே தேங்காய் சாதம் செஞ்சுட்டோன்னு வைங்களேன், அதை உடனே கொண்டு போய் நைவேத்தியத்திற்கு வச்சோன்னா அது இரண்டாவதாக பயன்படுத்துவதாகத்தான் அர்த்தம். ஒரு முறை பயன்படுத்திய எந்த ஒரு பொருளையும் திரும்ப பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பச்சரிசியை பயன்படுத்துகிறோம். புழுங்கலரிசியை ஏற்கனவே வேக வைத்து காய வச்சு அதுக்கப்புறம் மெஷினுக்கு அனுப்புவாங்க. ஏற்கனவே வெந்த அரிசியை திரும்ப கொண்டு போயிட்டு வேக வச்சு இரண்டாவதாகத்தான் நம்ம கடவுளுக்கு படைக்கிறோம் புழுங்கலரிசி. ஆனால் பச்சரிசி அப்படி கிடையாது, முதலாக சமைத்து இறைவனுக்கு படைக்கின்றோம் நைவேத்தியமாக. அதனால் நைவேத்தியத்திற்கு பயன்படுத்த வேண்டிய, கடவுளுக்கு பயன்படுத்த வேண்டிய அரிசி பச்சரிசி அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஏற்கனவே கடவுளுக்கு படைத்த இந்த தேங்காவை பயன்படுத்தி தயாரித்த சாதம் அல்லது ஏதாவது ஒரு பதார்த்தத்தை கொண்டு போய் திரும்பவும் கடவுளுக்கு நாம் வைக்கக்கூடாது என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்படியே நாங்கள் கோவிலிருந்து நிறைய தேங்காய் வந்துருச்சுங்க, அர்ச்சனை பண்ணிட்டு நிறைய ஒரு ஆன்மீக பயணமே போயிட்டு வந்தோம், 4-5 கோயிலுக்கு போனோம், 4-5 கோயில்லையும் அர்ச்சனை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, ஒரு 10 மூடி தேங்காய் மூடி சேர்ந்துருச்சுங்க. அப்போது நம்ம அந்த 10 மூடியை வச்சு என்ன பண்ணுறது? நாங்கள் வீட்டில் சமைச்சிருவோம், சமைச்சிட்டு அன்றைக்கி பகவானுக்கு நைவேத்தியம் படைக்க முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழம் புதுசாக, அதுவும் கோயிலிருந்து வந்த வாழைப்பழத்தை வச்சிடாதீங்க, புதுசாக வாழைப்பழமோ அல்லது கல்கண்டு அல்லது வெறும் சோறு, வெந்த சோறில் நீங்கள் நெய் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் பொடி போடலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரையோடு நிறுத்திட்டு கொண்டு போயிட்டு அது கடவுளுக்கு நைவேத்தியமாக படைச்சிருங்க. இது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இந்த தவறு இயல்பாகவே செஞ்சிடுறோம். தெரிந்து செய்தால் தவறு, தெரியாமல் செய்தால் மன்னிப்பு உண்டு. ஆனால் தெரியாமல் திரும்ப தவறு, அதே தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா அதற்கும் மன்னிப்பு கிடையாது. சரி, இந்த எளிய செய்தியை நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்துருக்கோம் இல்லையா? இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எனக்காக பண்ணுங்கள். அடுத்தது என்ன சொல்லுவேன்? நம்ம விஹா ஆன்லைன் பற்றி தான் சொல்லுவேன். இது சிலருக்கு எரிச்சல் ஊட்டுவதாக இருக்குது. சிலர் நம்ம புதுசாக தகவல் தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. புதிதாக தகவல் தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன், விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு விஹா ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
அந்த தம்ப்நெயிலே கொடுக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா நான் பேசும்போதே ஸ்க்ரீனில் விஹா ஆன்லைன் அப்படின்னு வரும், பார்த்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தெரியும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பிள் ஸ்டோருக்கும் போட்டு வச்சுருக்கோம், ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஆப். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம், அதுலேயும் என்னுடைய பெயர் இருக்கும். அதுதான் எங்களுடையது. எதுக்காக இவ்வளவு விழாவாரியாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் வளரும் பொழுது அந்த பெயர் பிரபலமடையும் பொழுது அந்த பெயரை பயன்படுத்தி நம்மளும் போலியாக உருவாக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் முனைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அதை அங்கங்கே தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நீங்கள் என்னுடையதான் நினச்சிட்டு ஏமாந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் நிறைய புதிய பொருள்கள் தினமுமே அப்லோடு செஞ்சிட்ருக்கோம். தரமான பொருள்கள் நம்பி வாங்கலாம். பூஜை பொருள்களுக்கென்று அதிக மகத்துவம், தனிச்சிறப்பு இருக்குது நம்மக்கிட்ட வாங்கினீங்கன்னா. இன்னொன்று, என்னுடைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும். சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஷாப் இருக்குது, அங்கே வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லையும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் தரப்பட்டிருக்கு. அது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அது அழகாக அந்த மேப் கைடு பண்ணிவிட்டு எங்கள் கடையில் கொண்டு வந்து உங்களை இறக்கி விட்டுரும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. அதாவது விஹா ஷாப்கான பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்க கடை பிரான்ச் தாங்க அப்படின்னு விஹா பேர் வச்சுருந்தாங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. எங்கள் கடையிலிருந்து தான் பொருள்கள் வாங்கி விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. இன்னொரு முக்கியமான தகவல், வேறு எந்த ஆன்லைன்லையாவது விஹா என்கின்ற பெயர் பார்த்தீங்கன்னா அது எங்களுடையது கிடையாது. அதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கு இந்த பதிவில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை பார்த்தோம் இல்லையா? வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுடைய கேள்விக்கான பதிவு நான் கொடுப்பேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.